Hi guys, welcome back to Blaze Gaming YouTube channel. இன்றைக்கு மைன்கிராஃப்ட் எபிசோட் 2 வீடியோ. மைன்கிராஃப்ட் எபிசோட் முதலாவது எபிசோடுக்கு நல்ல சப்போர்ட் கொடுத்தீங்க. ஸோ அதே மாதிரி எபிசோட் 2 சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன் guys. ஸோ இன்றைக்கி நம்ம மோஸ்ட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் guys. அயன் மைனிங் போகிறோம். அதே மாதிரி ஏதாச்சும் பண்ண முடிஞ்சால் பண்ணலாம். ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம் guys. அதே மாதிரி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே எஸ், நம்ம ஃபஸ்ட்டாக அப்படியே ரோம் பண்ண தொடங்கலாம். ஏதாச்சும் யூனிக்காக ஒரு பிளேஸ் கிடச்சிதுன்னா அப்படியே அங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அதுக்கு முதல்ல நம்ம கொஞ்சம் ஸ்டோன் டூல்ஸாக செஞ்சுப்போம். கடைசியாக சாகும்போது ஸ்டோன் டூல்ஸ்லாம் போயிடுச்சு. ஸோ கிராஃப்டிங் டேபிளில் ஒரு ஸ்டோன் பிக்காக்ஸும் ஸ்டோன் ஆக்ஸும் ஸ்டோன்ஸோடு செஞ்சுருவோம் கைஸ். ஓகே கைஸ், அதுக்கப்புறம் அப்படியே நம்ம ரோம் பண்ண தொடங்கிடலாம் கைஸ். நம்ம அதை டைம் லேப்ஸில் போடுறேன். Till I get up, time is barely on our side. I don't wanna waste what's left. The storms we chase are leading us, and love is all we'll ever trust. Yeah, no, I don't wanna waste what's left. And on we'll go, through the wastelands, through the highways, till my shadow turns to sun rays. And on we'll go, through the wastelands, through the highways. And ஸோ கைஸ், அப்படியே நம்ம ரூம் பண்ணிட்டு இருக்கும்போது கண்ணில் ஒரு கேவ் ஒன்று சிக்கிருச்சு. சரி, அதை அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு வாங்கிட்டோம். நம்மள்ட்ட இப்போ டோர்ச் இல்லை. ஸோ டோர்ச் இல்லாத டைமில் இந்த மாதிரி நீங்கள் பிளான்ஸ் ஏதாச்சும் போட்டு கிளென்லெஸ் ஏதாவது பார்த்து வச்சிங்கன்னா கொஞ்சம் இடத்துக்கு நம்மளுக்கு லைட்டாக யூஸ் ஆகும். ஓகே, அப்படியே கோல்லாம் மைண்ட் பண்ணிட்டோம். டோர்ச் எழுதி செஞ்சிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த பிளாங்க் எரியிறது நின்றுச்சு. ஸோ லைட்டு போயிடுச்சு. ஓகே, இப்போ டோர்ச் அவங்க வச்சுட்டு திருப்பி கோல் மைண்ட் பண்ணுறோம் கைஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம அயன்லாம் மைண்ட் பண்ணியிருப்போம். மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள் கைஸ். வீடியோ நல்லாயிருக்கும். அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் ஃபீட்பேக் சொல்லணும்னா கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க கைஸ். இதுதானே ஸ்டார்டிங். ஸோ நீங்கள் இருக்கிற அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் எல்லாம் சொன்னீங்கன்னா அதை அடுத்த வீடியோஸில் சரி செய்ய பார்த்துக்கலாம் கைஸ். ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. இது கொஞ்சம் வுட்டும் நம்ம மைண்ட் பண்ணிட்டாங்க கைஸ். நிறைய டோர்ச் தேவை தானே, அப்போ தான் சரி அந்த க்ரீப்பர் வந்து வெளிச்சான். அப்படியே கேவுக்கு இறங்குறதுக்கு முன்னாடி பெட்டு ரீஸ்பான் பாயிண்ட் செட் பண்ணுறதுக்கு ஒரு இடத்த பார்த்துட்டு இருந்தேன் கைஸ். சரின்னு அப்படியே போய் மைண்ட் பண்ணிட்டு இருந்தேன் பெட்டெல்லாம் வைக்கிறதுக்கு. திடீர்னு எங்கேருந்து வந்தான்னு தெரியல, பின்னாடி ஒரு க்ரீப்பர் டக்குன்னு வெடிச்சிட்டான். சரி, ஒரு க்ரீப்பர் தானே இருக்க போகிறான்னு டோர்ச்சை வச்சுட்டு திருப்பி மைண்ட் பண்ணுறேன். திருப்பி இன்னொரு க்ரீப்பர் வெடிச்சிட்டான். பெட்டு வேறு செட் பண்ணல, ரீஸ்பான் பாயிண்ட்டும் போயிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்லேருந்து நான் ஸ்பான் ஆன இடத்துலேருந்து வந்தேங்க. ஸோ திருப்பி இங்கே வந்துட்டு கண்டினியூ பண்ணலாம். ஸோ அப்படியே நம்ம அந்த கேவுக்கு திருப்பி வந்துட்டோம் கைஸ். வந்துட்டு பெட் ஒன்று வச்சு ரீஸ்பான் பண்ணி செட் பண்ணிட்டு செஸ்ட்டை வச்சு தேவையான ரூட்லாம் அதில் வச்சுட்டு அப்படியே கீழே இறங்கலான்னு பார்த்தேன். நம்ம வந்தோடனே கேவ் ஃபுல்லாக டோர்ச்செல்லாம் வச்சுட்டு நிறைய. ஸோ இந்த முறை உள்ளே போகும்போது பேசாமல் ஸ்பான் ஆகாமல் இருக்கும். அண்ட் நம்மளும் கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கும். ஸோ அப்படியே நைட் அனுப்பிச்சிட்டு தூங்கிட்டோம் கைஸ். சரி, திருப்பி நம்ம கீழே இறங்கிட்டோம் கைஸ். சரியாக கீழே இறங்கணும். ஏற்கனவே நிறைய டோர்ச் வச்சுருக்கேன். மோஸ்ட்டாக இந்த கேவில் நம்மளுக்கு அயன் தான் கிடச்சிச்சு. டைமண்ட் அளவுக்குலாம் கிடைக்கல.
அதே மாதிரி அங்கே ஒரு ஸ்கெலிட்டன் இருந்தாங்க. சரின்னு போய் அவனையும் கில் பண்ண போனோம். அவனையும் அப்படியே கில் பண்ணியாச்சு. ஆனால் கில் பண்ணதோட கீழே மாறி விழுந்துட்டேன். அதுதான் பிரச்சனை. செத்துட்டோம். திருப்பி வந்தோம். திருப்பி அப்படியே போவோம். இந்த வீடியோவில் நிறைய தடவை நம்ம செத்துருப்போம், அதை கண்டுக்காதீங்க. திருப்பி அப்படியே போய் நம்ம லூட்டெல்லாம் எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் தான் ஒரு ஜாம்பி கூட்டமே வந்துச்சு. அதுவும் இந்த குட்டி சாம்பி வேற வந்துட்டான். அவன் வேற காலு கடியாலெல்லாம் பூந்து ஓடுவான். சரி, நான் அவனும் நம்மளை போட்டு தள்ளிட்டான். திருப்பியும் போய் நம்ம லூட்டெல்லாம் எடுத்தோம். அந்த டைம் அந்த 3 ஜாம்பிஸும் இல்லை. ஸோ டக்குன்னு எடுத்துட்டான். எதுக்கும் ஒரு சேஃப்டிக்காக முதல்ல கொஞ்சம் லொக்ஸை போட்டுக்கிட்டான் ப்ளீஸ். ஏதாச்சும் வந்தா டக்குன்னு தப்பிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் யாரும் இல்லைன்னு தெரிஞ்சானே கீழே இறங்கி லூட்லாம் எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் லூட்டெல்லாம் பொறுக்கின பிறகு இந்த இடத்துலையும் அப்படியே லைட் பண்ண தருவாங்க. அப்படியே டோர்ச்செல்லாம் வச்சுட்டு எங்கெங்கே அயன் இருக்குன்னு பார்த்துட்டு இருந்தோம். அதே மாதிரி இங்கே ஒரு அயன் இருந்துச்சு, அதை நமக்கு அப்புறம் எடுப்போம். ஃபர்ஸ்ட் அது டோர்ச்செல்லாம் வச்ச பிறகு சேஃப்டியை இன்ஷூர் பண்ணிட்டேன் கைஸ். அதே மாதிரி இங்கே நிறைய கோலம் எடுத்தேன் கைஸ். இங்கே 2 அயன் கிடச்சிச்சு, அதை எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் திருப்பி போய் அந்த ஃபர்ஸ்ட்டாக பார்த்த அயனையும் எடுத்தோம். இதில் மொத்தமாக 3 அயன் கிடச்சிச்சு. இப்போதைக்கு நம்மள்ட்ட 5 அயன் இருந்துச்சு. இது பெரிய கேவெல்லாம் இல்லை கைஸ், நீங்களே பார்க்கலாம். ZX 24 தான் இருக்குது. ஸோ பெருசாக எந்த அயனும் கிடைச்சிருக்காது. அப்படியே கோலும் கொஞ்சம் நிறைய மைண்ட் பண்ணிட்டேன் கைஸ். அப்படியே போகிற வழி ஃபுல்லாக நம்ம டோர்ச்செல்லாம் வச்சுட்டு போயிட்டு இருக்கும்போது தான் இந்த இடத்துக்கு வந்தோம். எங்கே இருந்து வந்தாங்கன்னு தெரியல கைஸ். 2 க்ரீப்பர் வேறு வந்துட்டாங்க. ஸோ அதில் ஒருத்தன் வெடிச்சிட்டான். அதே ஒருத்தன் வெடிச்சிட்டான், மற்றவன் இருந்தான். அதே மாதிரி இன்னொரு ஜாம்பி வேறு இருந்தான் கைஸ். அவனை பார்த்துட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து நம்மளை யாரும் தாக்கி போட்டு தள்ளிட்டாங்க கைஸ். யாரா அடிக்கிறதுன்னு பார்த்துட்டு இருந்தா பின்னாடி இந்த ஸ்கெலிட்டன் பையன் கைஸ் அடிச்சிருக்கான். அது வேற அவனுக்கு கண்டுபிடிக்கிறதே டைம் ஆயிடுச்சு. அதுக்கெல்லாம் நம்ம ஹெல்த்தை வேற குறைச்சிட்டான். அதே மாதிரி போட்டு தட்டான். திருப்பி ரீஸ்பான் ஆகிட்டு வந்தான் கைஸ் ரூட்லாம் பொறுக்கிறதுக்கு. ஸோ திருப்பி ரீஸ்பான் ஆகி நம்ம லூட்லாம் பொறுக்க போயிட்டாங்க கைஸ். போய் அங்கே ரூட்லாம் பொறுக்கும்போது அந்த ஸ்கெலிட்டன் தெரிஞ்சு ஒரு போ கிடச்சிச்சு கைஸ். சரி, நான் அதையும் எடுத்துக்கிட்டு அப்படியே அங்கேயும் கொஞ்சம் லைட் அப்லாம் பண்ணி பண்ணிக்கிட்டோம் மவுஸ் பண்ணாமல் இருக்க. அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு 2 ஜாம்பி வேற ஸ்பான் ஆகிட்டாங்க. அவன்களை போட்டு தள்ளலான்னு பார்த்தா அவனுங்க 2 பேரும் சேர்ந்து நம்மளை போட்டு தள்ளிட்டாங்க கைஸ். ட்ரை பண்ணோம் ஒருத்தனை அடிக்கிறதுக்கு, ஆனால் மற்றவன் வந்து போட்டான். சரி, திருப்பி ரீஸ்பான் ஆகி திருப்பி அவங்க 2 பேரையும் போட்டுட்டு நம்ம லூட்டை திருப்பியும் பொறுக்கணும். பல தடவை இந்த வீடியோ சேர்த்துக்கணும். கேவ் எக்ஸ்ப்ளோரேஷன் சாகனம் போல கைஸ். இத்தனை தடவை செத்ததுக்காண்டியே எனக்கு ஒரு லைக்கை போட்டு போங்க கைஸ். அந்த கொஞ்சம் அயன் இருந்துச்சு, அதை எடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்க 2 பேரையும் போட்டு அங்கே போய் திருப்பி அந்த 2 அயனையும் மைண்ட் பண்ணிட்டேன் கைஸ். மைண்ட் பண்ணிட்டு திரும்பினா ஒரு ஜோம்பி வந்து நம்மளை அடிச்சுட்டாங்க. சரி, அவன் அப்படியே திருப்பி ரீஸ்பான் ஆகி தூங்கி எழுந்திட்டு திருப்பி வந்தேன். திருப்பியும் போய் லூட்டை பொறுக்கணும். தொடர்ந்து இத்தனை தடவை சேர்த்துறான். அதுக்கப்புறம் திருப்பியும் ஃபுல்லாக கேவெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். லைட்லாம் வச்சுட்டு இருந்தோம்.
திருப்பியும் ஜோம்பி ஒருத்தன் தான், அவனையும் போட்டோம். அப்படியே மறுபடியும் எகைன் ஒரு அயன் கண்ணில் படிச்சு, சரி அதையும் எடுத்துட்டோம். திருப்பி ஒரு creeper வந்தான், அவனையும் போட்டோம். அப்படியே திருப்பி மேலே போகிறோம். அப்பயும் திருப்பி ஒரு zombie வந்தான், அவன் தண்ணியில் சிக்கிட்டான், அதை யூஸ் பண்ணி அடிச்சிட்டான். மேலே போயிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்பைடர் வந்தான், அவனையும் போட்டோம். திருப்பி ஒரு zombie வந்தான், அவனையும் போட்டோம். இப்படியே தொடர்ந்து கில் பண்ணிட்டு இருந்தான், செத்துக்கிட்டு இருந்தோம். அந்த செத்த இதாங்க. ஸோ திருப்பி ரீஸ்பான் ஆனோம், வந்து திருப்பி ரூட்லாம் எடுத்தோம். அந்த zombie வேறு இருந்தான், அவனை கையாலே அடிச்சு கொண்டுட்டோம். தென் திருப்பி இன்னொரு zombie இருந்தான், அவனையும் போட்டு திருப்பி கோல்லாம் மைண்ட் பண்ண பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு குட்டி சாமி தான், அவனையும் அடிச்சு போட்டோம். இருக்கிறதுலே அந்த குட்டி சாமி தான் கொஞ்சம் கஷ்டமான enemy. ஹைட்டு வேற ஒரு பிளாக் சைஸ்னால அவன் அடிக்கிறதே கஷ்டமா இருக்கு. ஸோ அப்படியே திருப்பி போய் கோல்லாம் மைண்ட் பண்ணிட்டு இருந்தோம். அப்போதான் உள்ள ஒரு ஸ்கெலிட்டன் அங்கே, அவன் வேற உள்ள வந்து போட்டான். திருப்பி நம்ம போனோம், திருப்பி அவன் இருந்தான், திருப்பியும் செத்துட்டான். இதே மாதிரி அவன்கிட்ட கொஞ்சம் பல தடவை செத்துட்டு இருந்தான் கைஸ். திருப்பி போட்டானா, இப்போ திருப்பி போனோம். இந்த டைம் அடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓ, இந்த டைம் அடிச்சிட்டாங்க கைஸ். தென் அதுக்கப்புறம் வீட்டெலாம் பொறுக்கிட்டு இவ்வளோ தான் இந்த கேவில் இருந்த லூட்டு. தென் நம்மளோட பெட்டுக்கு போனோம் கைஸ். பெட்டுக்கு போயிட்டு நம்மளோட செஸ்டெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்புறதுக்கு வந்துட்டேன் கைஸ். சரியா அப்போ தான் கிளம்பலான்னு பார்க்கும்போது ஒரு குட்டி சண்டையில் வந்துட்டான். சரி அவன் தான் ஒருத்தன்னு பார்த்தா, அவன் பின்னாடி 2 zombies வந்துட்டானுங்க கைஸ். சரின்னு அங்கேயும் செத்துட்டு திருப்பி அந்த 3 பேரையும் போடுறதுக்குள்ளால 3 தடவை செத்துட்டான். சரின்னு திருப்பி அவங்க 2 பேரையும் போட்டோம். அப்பயும் அந்த குட்டி சாமி திருப்பி நம்மளை போட்டான். 3ஆவது சான்ஸில் அவனையும் போட்டோம். சரின்னு அதுக்கப்புறம் லூட்லாம் எடுத்துட்டான் கைஸ். அப்படியே அந்த குட்டி சாமி அடிச்சதில் ஒரு கேரட்டும் கிடச்சிச்சு. தென் சேஃப்டி இன்ஷூர் பண்ணிட்டு லூட்லாம் எடுத்துட்டு தென் தூங்கி எழுந்துட்டு நம்மளோட லூட்லாம் எடுத்தோம் கைஸ். பெட்டெல்லாம் உடச்சிட்டு அப்படியே வெளியே கேவ்லேருந்து வெளியே வந்துட்டாங்க. ஸோ நம்மளுக்கு இவ்வளோ தான் இந்த கேவில் லூட் கிடச்சிச்சு. 8 அயன் கிடச்சிச்சு, அதே மாதிரி கொஞ்சம் கோல் கிடச்சிச்சு. தென் நிறைய மோப்ஸ் அடித்தோம், அதே மாதிரி அடியும் வாங்கினோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். ஸோ எவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. எபிசோட் 2ல் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணோம், அதுமாதிரி அயன் மைன் பண்ணோம். ஸோ எபிசோட் 3ல் என்ன பண்ணலான்னு சொல்லுங்கள் கைஸ். மோஸ்ட்டாக வில்லேஜ் ஒன்று கண்டுபிடிப்போம், இல்லாட்டி ஒரு வீடு ஒன்று கட்டுவோம் கைஸ். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியாஸ் இருந்துச்சுன்னா வீடியோ போட கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கைஸ். ஸோ பை கைஸ்.